அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி அல் குர்ஆனின் தமிழாக்கத்தில் இருந்து பாகம் 6 அத்தியாயம் 4 அன்னிசா தொடர்ச்சி பார்க்கலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சகோதர சகோதரிகள் பலர் இருந்தால் அவர்களில் ஒரு ஆணின் பங்கு 2 பெண்களின் பங்குக்கு சமமானதாகும். அல்லாஹ் உங்களுக்கு சட்ட திட்டங்களை தெளிவாக விவரிக்கின்றான், நீங்கள் வழி தவறி விடக்கூடாது என்பதற்காக. மேலும் அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தை குறித்தும் நன்கு அறிந்தவனாய் இருக்கின்றான். அத்தியாயம் 4 அன்னிசா தொடர்ச்சி முடிஞ்சு. அத்தியாயம் பாகம் 6 அத்தியாயம் 5 அல் மாயிதா தொடர்ந்து. அல் மாயிதா மதினாவில் அருளப்பட்டது. வசனங்கள் 120. அளவல்லா கருணையும் இணையில்லா கிருபையும் உடைய அல்லாவின் திருப்பெயரால். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்கள் மீது உள்ள கட்டுப்பாடுகளை முழுமையாக நிறைவேற்றுங்கள். பின்னால் உங்களுக்கு கூறப்படுவதை தவிர கால்நடை வகைகளை சேர்ந்த அனைத்து பிராணிகளும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளன. ஆனால் நீங்கள் இக்ராமுடைய நிலையில் வேட்டையாடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது அன்று கருதி விடாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடுவதை கட்டளையிடுகின்றான். இறை நம்பிக்கை கொண்டவர்களை இறை வழிபாட்டுக்குரிய சின்னங்களை அவமதிக்காதீர்கள். சங்கைக்குரிய எந்த மாதத்தையும் போர் புரிவதற்கு அனுமதிக்கப்பட்டதாய் கொள்ளாதீர்கள். இன்னும் குர்பானிக்குரிய பிராணிகளையும் இறைவனுக்காக நேர்ந்து விடப்பட்டவை என்பதற்கு அறிகுறியாக கழுத்தில் பட்டை கட்டப்பட்ட பிராணிகளையும் துன்புறுத்தாதீர்கள். இன்னும் தன்னுடைய இறைவனின் திருவருளையும் திரு பொருத்தத்தையும் பெற எண்ணி புண்ணியத்தலம் காபாவை நோக்கி செல்பவரை சிரமத்துக்குள்ளாக்காதீர்கள். ஆனால் இக்ராமின் நிலையிலிருந்து விலகிவிட்டால் நீங்கள் வேட்டையாடலாம். மேலும் பாருங்கள், மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் செல்ல முடியாதவாறு உங்கள் வழியினை அடைத்துவிட்ட கூட்டத்தார் மீதுள்ள வெறுப்பு அவர்களுக்கு எதிராக நீங்கள் வரம்பு மீறி செல்லும் அளவிற்கு உங்களை கொதித்து எழும்படி செய்துவிடக்கூடாது. எப்பணி நல்லதாகவும் இறை அச்சத்திற்கு உரியதாகவும் உள்ளதோ அதில் எல்லோரிடமும் ஒத்துழையுங்கள். ஆனால் அது எது பாவமானதாகவும் வரம்பு கடந்ததாகவும் உள்ளதோ அதில் எவரிடமும் ஒத்துழைக்காதீர்கள். மேலும் இறைவனை அஞ்சுங்கள், நிச்சயமாக அவனுடைய தண்டனை மிக கடுமையானதாகும். அஸ்ஸலாமு அலைக்கும்.